ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதை மட்டும் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. குறிப்பாக இவங்களுக்கு மட்டும் இதை தானமாக கொடுக்காதீங்க. நல்லா இருக்கிற துணியை வந்து தானமாக கொடுக்கலாம். ஆனால் ஒருபோதும் கிழிந்த துணிகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுங்க. கிழிந்த துணிகள் இருந்தால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்காம தூக்கி போட்டுடுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து பாவத்தை வந்து சேர்த்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்திய துணியை மற்றவங்களுக்கு துவைக்காமல் கொடுக்கக்கூடாதுங்க. உங்களது துணிகளை ஒருபோதும் பிராமணர்கள், திருநங்கைகள், கோவில் பூசாரி போன்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாதுங்க. குறிப்பாக இவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க விரும்பினீங்க அப்படின்னா புதுசாக தாங்க வாங்கி கொடுக்கணும். இந்த மூவர்களுக்கு பழைய துணிகளை தானமாக கொடுத்தா பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் துணிகள் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஆசிரமம் போன்றவருக்கு கிழியாத நல்ல நிலைமையில் இருக்கிற துணியை கொடுங்க. நீங்கள் பயன்படுத்தவே முடியாத துணியாக இருந்தால் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த பாவத்தை நீங்கள் சேர்த்துக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.